பிரைஸ் லார்ட். விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டர் பார்க்குறதுக்கு ஒரு வயதான தம்பதி போனாங்க. அப்போ கலெக்டர் அவங்கள வர சொல்லி சொன்னாங்க. அவங்க போனாங்க. போன உடனே கலெக்டர்கிட்ட அந்த வயதான தம்பதி அழுகுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, நிறைய வீடுகள் சொத்துக்கள்லாம் இருந்தது, என்கிட்ட எழுதி வாங்கிட்டு எங்களை தெருவில் விட்டுட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே கலெக்டர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த நிலம் வீடெல்லாம் விற்றீங்களோ அதனுடைய பத்திர காப்பியை கொண்டு வர சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லி உடனே அதை ரிஜிஸ்டர் பண்ணதை கேன்சல் பண்ணி மறுபடியும் அந்த வயதான தம்பதிக்கு அதை உரியதை ஆக்கி கொடுத்துட்டார். பாருங்கள், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. பாருங்கள், இன்றைக்கி யாரெல்லாம் தன் தகப்பனையோ தாயையோ விசாரிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க, அல்லது உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்களான்னா இல்லவே இல்லை. நிறைய இடத்துல இல்லை. வெகு சிலர் தான் அதை விசாரிக்கிறாங்க, அன்பாக பார்த்துக்கிறாங்க. வயசானாலே அவங்கள ஒரு பாரமாகவும், இவங்க நம்மக்கிட்ட இருந்தால் வேலைகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. அவங்க நம்மளை விட்டு போனால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் வயசாகும், உங்களுக்கும் பிள்ளைகள் வருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடந்துக்கிறீங்களோ அதே போல் உங்களுக்கும் நேரிடும் அப்படிங்கிறத ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. தகப்பனையும் தாயையும் நீங்கள் நேசிங்க, அவங்கள அன்பாக நடத்துங்க. கர்த்தருடைய நன்மையையும் வாழ்நாள் நீடித்திருக்கும், இந்த பூமியிலே சுகித்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.